மதிப்பிற்குரிய பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். புராண கதவரிசையில் இன்னைக்கு எம்பெருமான் சிவபெருமானினுடைய காதல் கதையை தான் பார்க்க போறோம். இது ஒரு தெய்வீக அன்பினுடைய கதைன்னே சொல்லலாம். சிவபெருமானின் மனைவி கௌரி தேவி பார்வதியா மறுபிறவி எடுத்து சிவபெருமான திருமணம் செஞ்சுக்கிற கதையை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இமயமலையோட ஆட்சியாளரா இருக்கிறவர் தான் இமாவதி, அவங்களோட மனைவி மேனகா. இவங்க 2 பேரும் தீவிர சிவபக்தர்களா இருக்கிறாங்க. அவங்க கடுமையான தவம் புரியுறாங்க. எதுக்காண்டின்னு பார்த்தீங்கன்னா, தங்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறக்க வேண்டும். அப்பெண் குழந்தையை ஒரு தெய்வம் தான் திருமணம் செய்து கொள்ளணும் அப்படின்னு விரும்புறாங்க. சிவபெருமானோட மனைவி இவங்களோட ஆசையை நிறைவேற்றுறதுக்காக தீர்மானிச்சு என்ன செய்யறாங்கன்னா, தீயில குதிச்சிடுறாங்க. குதிச்சு தன்னோட உயிரையே மாய்த்துக்கிறாங்க. அடுத்த பிறவியில அவங்க இருவருக்கும் என்ன செய்யறாங்கன்னா, பார்வதி அப்படிங்கிற மகளா பிறக்கிறாங்க. இந்த வேளையில மனைவியோட பிரிவை தாங்க முடியாம அந்த துக்கத்துல ஆழ்ந்து தவம் புரிஞ்சிட்டு இருக்காரு சிவபெருமான். இதுக்கு இடையில ஒரு நாள் நாரத முனிவர் இருக்கார் இல்லையா, அவர் குழந்தைய பார்க்கறதுக்காக இமாவத ராஜ்யத்துக்கு வருகை புரிகிறாரு. பார்வதி சிவபெருமான திருமணம் செய்து கொள்ள தகுதி உடையவரா அப்படிங்கிற எண்ணம் அவருக்கு தோன்றுது. ஆனா பார்வதி வளர வளர சிவனுக்காகவே இரவும் பகலும் பிரார்த்தனை செய்ய தொடங்குறாங்க. பார்வதியோட பக்தியால உள்ள மகிழ்ந்த சிவபெருமான் என்ன செய்தாருன்னா, ஒரு மாறு வேடத்துல அவங்கள சந்திக்கிறாங்க. சந்திச்சு அவங்க கிட்ட என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஏழை மற்றும் பொருள் சார்ந்த வாழ்க்கை இல்லாத ஒருவரை நீ திருமணம் செய்து கொள்ளக்கூடாது அப்படின்னு பார்வதியிடம் சொல்றாங்க. ஆனா பார்வதி உறுதியா இருக்கிறாங்க. அவங்க சொல்றாங்க, நான் சிவனை தவிர வேற யாரையும் திருமணம் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. இதனால மகிழ்ச்சி அடைந்த சிவபெருமான் என்ன செய்தார்னா, தன்னோட உண்மையான உருவத்தை வெளிக்காட்டி அவங்கள திருமணம் செய்ய ஒப்புக்கொள்றாங்க. இப்படியா அவங்களோட மனைவி கௌரிய பார்வதி வடிவத்துல திரும்பி பெறாரு சிவபெருமான். அவங்களோட திருமண கதை சிவனோட பிரபலமான கதைகளில் ஒன்றாக இன்றும் இருந்து வருகிறது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.